படிக்கும் மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதால் அவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளின் உரிய நேரத்தில் சேர முடியாமல் பெரும் சிக்கல் நிலவி வருகிறது. இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண மாணவர்களுக்கு விரைவாக ஜாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தங்கவயல் தலித் சங்கத்தின் தலைவர்களில் ஒருவரான திரு அன்பரசன் அவர்கள் கோரிக்கை வைத்தார். வணக்கம், நமஸ்தே. நான் ನಿಮ್ಮ ಅನ್ಬರಸನ್. ತಮಿಳು சொல்றದಪ್ಪ, ನಾನು ಉಂಗಲ್ ಅನ್ಬರಸನ್. ಈಗ ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬಂದು ಬಂಗಾರಪೇಟೆ ತಾಲೂಕಲ್ಲಿ ಬಂಗಾರಪೇಟೆ ತಹಸೀಲ್ದಾರ್ 3 days 4 days ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಈಗ ಈ ಮೇ ತಿಂಗಳು ಬಂದು ಅಡ್ಮಿಷನ್ ಕೊಡೋದು, ಕಾಲೇಜ್ ಅಡ್ಮಿಷನ್ಸ್, ಸ್ಕೂಲ್ಸ್ ಅಡ್ಮಿಷನ್ಸ್, ಡಿಪ್ಲೊಮಾ, BE ಅಡ್ಮಿಷನ್ಸ್. ಈ ಸ್ಟೂಡೆಂಟ್ ವಿಚಾರದಲ್ಲಿ ಅವ್ರ ಲೈಫ್ ಭವಿಷ್ಯ ಹಾಳು ಮಾಡಬಾರ್ದು. ಇಲ್ಲಿರೋ ಅಧಿಕಾರಿಗಳು ತನಿಖೆ ಮಾಡಿ, ಮಾಜರ್ ಮಾಡಿ, ಆಮೇಲೆ ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೊಡಿ. ಈಗ ಮೈನಿಂಗ್ ಟೌನ್ಶಿಪ್ ಅಲ್ಲಿ ಇರೋರು ಎಲ್ಲ ಆದಿದ್ರಾಳ ಹಿಂದೂ ಪರಿಯರ್ಸ್. ಮೈನಿಂಗ್ ಟೌನ್ಶಿಪ್ ಅಲ್ಲಿ ಗೌಡ ಇದ್ದಾರಾ, ಲಿಂಗಾಯತ್ ಇದ್ದಾರಾ, ರೆಡ್ಡಿ ಇದಾರ? ಇಲ್ಲ. மைனிங் ஏரியா எல்லாரும் தெரியும், எஸ்சிக்கிறான். இப்ப புது ரூல் வந்துச்சு, கேட்டகரி B. நீ அந்த ஃபாரம் ஃபில் பண்ண கேஸ் சர்டிஃபிகேட், பழைய சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இல்லையா? சில பேர் ரிஜெக்ட் ஆகிது. இதான் என்னன்னா BE அட்மிஷன்ஸ். நம்ம தம்பி வினித் எல்லாம் இருக்கிறாங்க. வினித் வந்து தாசில்தார் சொல்லணும் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வினித் உன்னை யாருக்கு செக்ரட்டரி யாரெல்லாம் இவங்களை ரிக்வஸ்ட் பண்றது என்னன்னு சொன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட் பசங்க வந்து தயவு செஞ்சு யாரும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இமிடியேட்டா அதை பரிசீலனை பண்ணி மாஸ்டர் ரிப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கேஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறது வழி பண்ணும். ದಯವಿಟ್ಟು ಯಾಕೆ ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, 20 ಲಾಸ್ಟ್ ಡೇಟ್ CET ಎಕ್ಸಾಮ್ ಇದೆ. ಈಗ ಡಿಪ್ಲೊಮಾ ಪಾಸ್ ಆಗ್ತಾರೆ. ಡಿಪ್ಲೊಮಾ ಪಾಸ್ ಆದ್ಮೇಲೆ ಅವನು ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಹೋಗ್ಬೇಕು. ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಹೋದ ವರ್ಷ ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಎಲಿಜಿಬಲ್ ಇತ್ತು ಆದಿತ್ಯವಾಳದಿಂದ. ಈಗ ಏನಾಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ ಕ್ಯಾಟಗರಿ A, ಕ್ಯಾಟಗರಿ B ಈ ತರ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಬೇಕಾಗಿದೆ. ಪರಿಯರ್ ಕ್ಯಾಟಗರಿ B ನಾ ಈಗ ಅದು ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ರಿಜೆಕ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ದಯವು ಮಾಡಿ ಇವತ್ತು ಇರೋದು 2 ದಿವಸ. ಇವತ್ತೇನು 17th, ನಾಳೆ ಸಂಡೇ, ಮಂಡೇ, ಟ್ಯೂಸ್ಡೇನ ಲಾಸ್ಟ್ ಡೇಟ್ ಇದೆ. ದಯವು ಮಾಡಿ ತಹಸೀಲ್ದಾರ್ನ ನಾವು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡೋದು, ದಯವು ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಬೇಗ ಬಂದು ಈ ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ವಿಚಾರದಲ್ಲಿ ದಯವಿಟ್ಟು ಸ್ಟೂಡೆಂಟ್ ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಡಿ. ದಯವಿಟ್ಟು ಅವ್ರು ಕೊಡಿ. ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಕೊಡಿ, ಏನಿಲ್ಲ. ಮೈನಿಂಗ್ ಆಲ್ರೆಡಿ ಮಾಜರ್ ಮಾಡಿ ಎಷ್ಟೋ ಸುಮಾರು ಜನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಹತ್ರ ಒಂದು 10 ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇದೆ, ಪರಿಯರ್ ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇಲ್ಲ. ಇದು ಕೆಲವರಿಗೆ ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡೋದು ಸರಿ ಇಲ್ಲ. ತಿರ್ಗಾ ಹೇಳ್ತೀನಿ, தங்கவயலுங்கிறவங்க மைனிங் ஏரியா தயவு செஞ்சு வந்தாலும் பரியர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. நாளைக்கு வேற ரூல் வந்துட்டா உன்னால பரியர்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுச்சு. கேஜப்ல பரியர் சர்வே பண்ணும்போது நமக்கு பர்சன்டேஜ் கம்மி. அதனால உங்களுடைய ஜாதினா அது வந்து ஃபாரம் தராங்க. இங்க ஒன்னும் யாரும் லஞ்சம் வாங்கல. கேஸ் சர்டிஃபிகேட்டுக்கு ஃபாரம் ஃபில் பண்ணி கொடுத்தா கேஸ் சர்டிஃபிகேட் தராங்க உனக்கு. நீ தயவு செய்து ஃபாரம் ஃபில் பண்ணி இம்மிடியேட்டா கொடுத்து இப்ப நீ கேஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோ. நாளைக்கு லாஸ்ட் டேட் இருக்கும்போது இனி நீ கேஸ் சர்டிஃபிகேட் உனக்கு கஷ்டம் பசங்களுக்கு. அதனால டிப்ளமா பாஸ் ஆகிருமா, BE போனவங்க இம்மிடியேட்டா இங்க கொடுக்குற ஃபாரம் வாங்கிக்கோ. உன்னை வந்து யாரும் 500 ரூபாய் 1000 ரூபாய் கேட்கலங்க. உனக்கு எதனா பிரச்சனைனா இருக்கிற ஆபீசர்ஸ் யாருக்கிறான் கீழே தாசில்தார், அவங்க போய் வீட்டுக்கிட்ட மாசர் பண்ணி இமீடியட்டா அவங்களுக்கு கேஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறது வழிவகணும். தங்கவேலுக்கு இமீடியட்டா வாங்க, கேஸ் சர்டிஃபிகேட் பரியர் ஃபில் பண்ணி பரையர்னு சொல்லிட்டு உனக்கு சான்றிதழ் வாங்க. உங்களுக்கு கொடுக்கலையா எங்க கிட்ட வாங்க, நாம பேசுறோம் தாசில்தார்ட்ட பேசி யாருக்கு டாக்குமெண்ட் இருக்குதோ அது பண்ணுங்க. தாசில்தார் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, சில பேர் போக்கஸ் சர்டிஃபிகேட் பண்ணி வில்லேஜ் செல் வச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். அது ஆல்ரெடி தாசில்தார்ட்ட கம்ப்ளைண்ட் ஆகிது. இந்த மாதிரி ஜகத் கிளாடி எல்லாம் பேத்தமங்கல ஓபியில் இருக்கிறது ஜாஸ்தி. மைனிங் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பானினா தெரியுமா, மைனிங் பட்டான்னு தெரியுமா? காலகாலமா வரும் ஓசில பாதுன்னு ஓடு இல்ல, சீட் இல்ல, சிமெண்ட் இல்ல, காரம் இல்லன்னு வந்தோம்னா நம்ம அங்க ரெவன்யூ லேண்ட BGML லேண்ட ரெவன்யூ லேண்ட பண்ணலாம். ரெவன்யூ லேண்ட கராபைனா அது அவங்க வேலை இருக்குது. அந்த அடிப்படையில் யாரும் நேற்று கூட பேசியிருந்தாரு, SC சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. அந்த மாதிரி ஆனா போர்ஜரி டாக்குமெண்ட் ಕೊಟ್ರೆ ಅದನ್ನ ತನಿಖೆ ಮಾಡಿ ಆದ್ಮೇಲೆ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡಿ, FIR ಮಾಡಿ. ನಮ್ಮಂತವ್ರದ್ದು ಲೀಗಲ್ ಆಗಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಕೆಲಸ ಕೊಡ್ಬೇಕು. ಥ್ಯಾಂಕ್ ಯು.